குட் பேட் அக்லி திரைப்படத்தில் குத்துப்பாடலுக்கு மாசாக ஆடிய அஜித் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகும் விடாமுயற்சி திரைப்படத்திலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் நடித்து வருகின்றார். லைகாவின் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தற்போது அஜர்பைஜானில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 80% படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள படப்பிடிப்பு இன்னும் 1 மாதத்திற்குள் முடிந்துவிடும் என்றே தெரிகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அஜித் நடித்து வரும் மற்றொரு திரைப்படமான குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு நினைத்ததை விட வேகமாக செல்கிறதாம். முதற்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளது. அநேகமாக அஜித் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் இணைவார் என தெரிகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் குட் பேட் அக்லி படத்தை பற்றிய அப்டேட் ஒன்றை இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் கொடுத்துள்ளார். அவர் கூறியதாவது, குட் பேட் அக்லி திரைப்படத்தில் செம்ம குத்துப்பாடல் ஒன்று இருக்கின்றது. அப்பாடலுக்கு அஜித் மிரட்டலாக நடனமாடியுள்ளார். அப்பாடலும் சரி, குட் பேட் அக்லி படமும் சரி அஜித்தின் திரைப்பயணத்திற்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் என கூறியிருக்கின்றார் தேவிஸ்ரீ பிரசாத். இதை கேள்விப்பட்ட அஜித் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் தீவிரமான அஜித் ரசிகர் ஆவார். எனவே அவர் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித்தை பார்த்து செதுக்கியிருக்கிறார். ஒரு இயக்குநராக இல்லாமல் அஜித்தின் ரசிகராகவே குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஆதிக் எடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.